இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றிய நிலையில் இந்திய அணி எங்கே சறுக்கியது என திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலியா மண்ணில் உள்ள அடிரெய்டு என்ற மைதானத்துல 17 ஆண்டுகளாக வெற்றி பெற்று வந்த இந்தியா தற்போது தோல்வியை தழுவியுள்ளது. இது குறித்து மக்களிடம் ஒரு கருத்தை கேட்போம். அணியின் துவக்கம் சரியில்லை. அதே மாதிரி ஃபார்ம்ல இருக்கிற ஜெய்ஸ்வாலை வெளியில உட்கார வச்சது ஒரு தப்பு. அப்புறம் ஸ்பின்னுக்கு சாதகமான பிச்சில் குல்தீப் யாதவ் வெளியே உட்கார வச்சு தப்பு. கோலி இவங்கெல்லாம் ஃபார்ம்ல இல்லாதால தான் அவங்க சரியா விளையாடல. ஃபர்ஸ்ட் மேட்ச் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டக் அவுட் ஆனாங்க. ரெண்டாவது மேட்ச் விராட் கோலி மறுபடியும் டக் அவுட் ஆனாரு. ரோஹித் சர்மா மட்டும் நல்லா விளையாடினாரு. ஃபார்ம்ல இல்லாதால தான் இந்தியா தோக்குது. அது இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல சான்சஸ் கொடுத்துருக்கணும். பேட்டிங் கொஞ்சம் நல்லா விளையாடினா, நல்லா பேட்டிங்கும் பவுலிங் நல்லா போட்டிருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்கும். தேர்வுக்குழு பார்த்தீங்கன்னா கம்பீர் திடீர்னு ஒரு கேப்டன்ஷிப் மாத்துறாரு. ரோஹித் சர்மா ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு. அவர் ஒன் டேல நல்லா தான் பண்றாரு. ஒரு மேட்ச் மிஸ் ஆனாலும் ஒரு மேட்ச் மழையும் காரணமாக சரியா விளையாடல. ரெண்டாவது மேட்ச் நல்லா விளையாடினாரு. பட் அவர் 73 ரன் அடிச்சு அவருக்கு கேப்டன்ஷிப் அவருக்கே கொடுத்திருந்தா ஒரு அனுபவம் இன்னும் கொஞ்சம் கில்லுக்கு கொஞ்சம் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் திறந்துக்கலாம், கேப்டன்ஷிப் மாத்தினுக்கலாம். ஃபீல்டிங் கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரெண்டு மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா கைக்கு சூப்பரான கேச்சஸ் தான் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணது தான் டீமுக்கு தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றிய நிலையில் இந்திய அணி எங்கே சறுக்கியது என்பது பற்றி செங்கம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.